என்னோட ஸ்டவ்ல ஒரு பர்னர் வந்து கிராக் விட்டுருச்சுங்க. நெறைய பேரு இன்னும் ஸ்டவ்வ பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஸ்டவ் வாங்குனப்ப இதோட பர்னர் வந்து கேஸ்ட் அயர்ன்னு எனக்கு தெரியாதுங்க. நானும் வாங்குனப்ப மேனுவல்ல சரியா படிக்காம விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 9 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஒரே ஒரு பர்னர்ல மட்டும் ஆட்டோ இக்னிஷன் வந்து வேலை செய்யாம போயிடுச்சு. 2 பக்கமும் இருக்கிறது நல்ல பெரிய பர்னர். நம்ம எவ்ளோ பெரிய பாத்திரம் வச்சாலும் அந்த அகலத்துக்கு ஃப்ளேம் நல்லா சூப்பரா வருங்க. இந்த பெரிய பர்னருக்குள்ள குட்டியா ஒரு பர்னர் இருக்கும். இது பாலெல்லாம் காய வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதுல சென்டர்ல இருக்கிறது தான் சின்ன பர்னர். இந்த பர்னர் தாங்க இப்ப எனக்கு கிராக் விட்டுருச்சு. ஒண்ணுமே பண்ணல. தானாவே கிராக் விட்டுருக்கு. இந்த ஸ்டவ் வாங்கும்போது இந்த பர்னர் நல்லா பெருசாவே இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெலிசா தின்னா ஆயிருக்கு. கேஸ்ட் அயர்ன் எல்லாம் கீழ போட்டா தான் உடையும்னு சொல்வாங்க. தானா கிராக் ஆவுறது இப்ப தாங்க நான் பார்க்குறேன். ஒரு டூத் பிக் எடுத்து குத்தி காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு ஓட்டை பெருசா இருக்கு. அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி இதுல ஓட்டை விழுந்திருக்கு. மத்த 2 பர்னருமே எனக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா, இந்த ஒரு பர்னர் மட்டும் தான் இப்படி இருக்கு. ஆனா, என்னோட கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா, மெயினா தேவைப்படுறது இந்த சென்டர்ல இருக்கிற பர்னர் மட்டும் தாங்க. கிச்சன்ல ஏதாவது சமைக்கும்போதும் சரி, தாளிக்கும்போதும் சரி, இந்த சென்டர்ல இருக்கிற பர்னர்ல வச்சு தான் நான் எல்லாத்தையுமே தாளிப்பேன். இப்படி தாளிக்கும்போது, அந்த புகை எல்லாமே எனக்கு சென்டர்ல அப்படியே சிம்னிக்கு போயிடும். இப்ப இது ரிப்பேர் ஆயிட்டதுனால, நான் சைட்ல இருக்கிற 2 பர்னர்லயும் நான் தாளிக்கிறேன். இப்படி தாளிக்கிறதுனால, சைட்ல இருக்கிற கேபினட்ஸு, சிம்னி இது எல்லாமே எனக்கு எண்ணெய் புகை படியுதுங்க. நேத்து கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். அப்ப வந்து இந்த கேபினெட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இதுல இருந்ததுங்க. 15 நாள் கூட தாங்குறதில்ல. கேபினெட்ஸ், சிம்னி எல்லாமே எனக்கு எண்ணெய் புகை படிஞ்சு அப்படியே அழுக்காயிடுது. காலையில அவசர அவசரமா சமைக்கும்போது 2 பர்னர் நமக்கு பத்துறதில்ல. 3 பர்னர் இருந்தா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி இந்த பர்னர் மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சர்வீஸ் பண்றவங்கள கூப்பிட்டு கேட்டோம். ரொம்ப ஓல்டு மாடல் இதுக்கு இப்ப பர்னரே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்லைங்க. இந்த ஸ்டவ்வே நான் மாத்தி ஆகணும். அப்படியே மாத்துனாலும் இந்த மாதிரி எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடைக்க போறதில்ல. கிளாஸ் டாப் தான் வாங்கணும். அது மட்டும் இல்லாம இதே சைஸ்ல இருக்கிற ஸ்டவ்வா பார்த்து தான் நான் வாங்கணும். அப்படியே நான் வாங்கினாலும் இதே மாதிரி 3 பர்னர் இருக்கிற ஸ்டவ்வா தான் பார்த்து வாங்குவேன். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி பெரிய பர்னராவும் இருக்கணும். அதே மாதிரி இந்தியன் பர்னராவும் இருக்கணும். பர்னர் கேஸ்ட் அயர்ன்ல இருந்தா கண்டிப்பா நான் வாங்க மாட்டேங்க. இப்ப யூஸ் பண்றது எலிகா பிராண்ட். கூடிய சீக்கிரமே ஒரு புது ஸ்டவ் வாங்க போறேன். அது என்ன பிராண்ட், என்ன விலையில வாங்க போறேன்னு தெரியல. கண்டிப்பா வாங்குனா அதோட ரிவ்யூவும் உங்களுக்கு போடுறேன்.